ஒரு தனி மனிதனோட அடையாளம், நம்ம சமூக அமைப்புகள், அப்புறம் நவீன தொழில்நுட்பம். இது மூணும் எப்படி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு ஒரு கவிதை எப்படி விவரிக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஆழமான பகுப்பாய்வுல சமூகத்தின் மேல வைக்கப்படுற இந்த கடுமையான விமர்சனங்களை தான் நாம விரிவாக அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். கவிதையோட முதல் வரியே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. மாற்றம் என்பது சுயத்தின் தேடலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதனோட பிறப்புல ஆரம்பிச்சு உலகளாவிய தொழில்நுட்பம் வரைக்கும் பயணிக்க இது ஒரு பெரிய களத்தை அமைக்குது. நாம யாரு, எதற்காக வாழ்றோங்கிற அந்த அடிப்படையான தேடல்ல இருந்து தான் இந்த முழு பயணமே தொடங்குதுன்னு ஆசிரியர் ரொம்ப நுட்பமா சுட்டி காட்டுறாரு. பகுதி 1. சுயத்தின் தேடல், சமூக அழுத்தத்தின் தொடக்கம். ஒரு மனிதனோட வாழ்க்கை சுழற்சி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கவனிச்சிங்கன்னா இது புரியும். சமூகத்தோட அழுத்தத்துக்காகவும் சொத்துரிமைக்காகவும் மட்டுமே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு கவிதை சொல்லுது. அப்புறம் என்ன ஆகுது? அந்த பிள்ளை எந்த கேள்வியும் கேட்க அனுமதிக்காத ஒரு உடைந்த கல்வி முறைக்குள்ள தள்ளப்படுது. கடைசியா கருவிகள் மட்டுமே சூழ்ந்த இந்த யாந்திரத்தனமான உலகத்துல அந்த மனிதனும் ஒரு வெறும் கருவியாவே மாறிடுறான். பிறந்ததிலிருந்து எப்படி படிப்படியா இந்த அழுத்தங்களுக்கு நம்ம ஆளாகிறோன்னு இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 2. கேள்விகள் இல்லாத கல்வி, ஏன் என்ற கேள்வியின் இழப்பு. இங்கதான் ஆசிரியர் நவீன பள்ளிக்கல்வியை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. சமுதாயத்தின் மேல எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அமைப்பில நான் ஏன் இதை படிக்கிறேன், எதற்காக இதை கற்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையான கேள்விகளையே கேட்காம வெறும் ஏட்டுச்சுரைக்காயா கல்வி கற்கிறதுல என்ன பயன் இருக்கு? கேள்விகள் இல்லாத கல்வி எவ்வளவு ஆபத்தானதுங்கிற வாதத்தை இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இந்த வரிய கொஞ்சம் கவனமா கேளுங்க. எழுதப்படாத சுதந்திரத்தின் எழுதப்பட்ட மெல்லிய கோடு, அதுவே அடிமையின் சாசனம். நாம என்னவோ சுதந்திரமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எப்படி படிக்கணும், எப்படி சிந்திக்கணும்னு எந்த அமைப்பும் நமக்கு கத்து தர்றதில்ல. அந்த எழுதப்பட்ட மெல்லிய கோடு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மள அறியாமலேயே நம்மள அடிமையாக்கும் சாசனம்னு கவிதை ரொம்ப ஆழமா சொல்லுது. பகுதி 3. செல்வத்தின் பிளவு, 2 வெவ்வேறு யதார்த்தங்கள். சமூகத்தோட 2 வேறுபட்ட முகங்களை இது அப்படியே நம்ம கண் முன் நிறுத்துது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிலரே இருக்கிற மேல்தட்டு மக்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள்ல புரண்டு கொண்டாடுற அந்த எழுதப்பட்ட மாயை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான சாதாரண மக்கள் தங்க கிட்ட இல்லாத பணத்துக்காக அன்றாடம் தெருக்கல்ல போராடுற யதார்த்தம் இருக்கு. இந்த 2 தரப்புக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய இடைவெளியை ஆசிரியர் ரொம்ப தத்ரூபமா இங்க காட்சிப்படுத்தியிருக்காரு. பகுதி 4. அரசியலின் மாயை, அதிகாரத்தின் நிழல். இப்போ அரசியலுக்கு வருவோம். அரசோட கட்டமைப்பை கவிதை எப்படி விவரிக்குதுன்னு கவனிங்க. அரசுங்கிறது மக்கள் கிட்ட எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிறதா ஆசிரியர் கருதுறாரு. பலியாகும் உயிர்கள், அதிகாரத்தோட இருண்ட நிழல்கள், அட்டூழியங்களின் உச்சகட்டம், அப்புறம் எஞ்சி நிற்கும் அசிங்கங்கள், இப்படி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. அரசமைப்பு அப்படிங்கிறதே இயல்பிலேயே குறைபாடுகளும் ஒடுக்குமுறைகளும் நிறைஞ்சது அப்படிங்கிற ஆசிரியரோட பார்வை இங்க ஆழமா பதியப்பட்டிருக்கு. இந்த மேற்கோள் ரொம்ப வலிமையானது. மக்களே ஓட்டு என்ற சூழ்ச்சிக்கு பகடையானார்கள். அதாவது ஜனநாயக முறைமைங்கிறது உண்மையிலே மக்களுக்கானதா, இல்ல அதிகார வர்க்கத்தோட நீண்டகால கொள்கைகளை நிலைநிறுத்ததுக்கான வெறும் மாயையா? திட்டமிட்டே சட்டங்கள் இயற்றப்பட்டு ஓட்டு அப்படிங்கிற பேர்ல நடக்கிற சூழ்ச்சியில மக்கள் தங்கள் அறியாமலேயே எப்படி பகடைக்காய்களா, அதாவது கேலி பொருளா மாத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ஆசிரியருங்க தெளிவா விளக்குறாரு. இப்போ கவிதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 5. ஏஐயின் ஏமாற்று வேலை, இறுதி மாயை. தனி மனிதன்ல தொடங்கின இந்த ஒட்டுமொத்த கதையும் எப்படி இந்த தொழில்நுட்ப மாயைக்குள்ள முடியுதுன்னு பாருங்க. கருவிகள் சூழ்ந்த இந்த உலகத்துல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க மறந்த ஒரு சமுதாயம் எப்படி ரொம்ப ஈஸியா செயற்கை நுண்ணறிவால், அதாவது ஏஐயால் கையாளப்படுதுன்னு சிந்திச்சு பாருங்க. நம்மகிட்ட அடிப்படை கேள்விகளே இல்லாதப்போ ஏஐ கொடுக்கிற பதில்கள் தான் உண்மைன்னு நம்புற நிலைமைக்கு நாம தள்ளப்படுறோம். சுய சின்னதை இல்லாத ஒரு சமுதாயத்தை செயற்கை தொழில்நுட்பம் தன் சூழ்ச்சியால முழுமையா ஆக்கிரமிச்சுக்குது அப்படிங்கிறது தான் இதோட மையக் கருத்து. கடைசியா நாம பார்த்த எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கிற ஒரு கேள்வி இது. தனி மனிதனோட பிறப்பு, கேள்வி கேட்காத கல்வி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அரசியல் மாயை, அப்புறம் இறுதியா ஏஐயோட சூழ்ச்சி. இந்த முழுமையான ஏமாற்று கட்டமைப்பிற்குள் உங்களோட இடம் என்ன? சுயமாக சிந்திக்கிறோமா, இல்ல இந்த அமைப்போட இன்னொரு கருவியா நம்மளும் மாறிட்டோமா? இந்த கேள்வியோடவே உங்களை சிந்திக்க விடுறேன். இந்த பகுப்பாய்வு கண்டிப்பா சமூகத்தை பத்தி சில புதிய திறப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன்.